கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா தேவன் சொன்னால் நடக்கும். மனுஷன் சொன்னால் நடக்குமா? இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை அழகா 100க்கு அதிபதி கண்டு கொண்டான். மத்தேயு 8:8, லூக்கா 7:7 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிரும். அதற்கு அவன் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? நான் 100 பேருக்கு அதிபதி. ஆண்டவரே, ஒருத்தனை வாரம், ஒருத்தனை போகிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சாதாரண ஒரு 100 பேருக்கு அதிபதி. நான் சொல்கிற இந்த வார்த்தைக்கே எனக்கு கீழே இருக்கிற 100 பேர் அப்படியே கீழ்ப்படுகிறாங்கன்னா, நீர் அகில உலகத்திற்கும் அதிபதி. நீர் காற்றுக்கும் கடலுக்கும் இயற்கைக்கும் சூழ்நிலைகளுக்கும் அதிபதி. நீர் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. மத்தேயு 8:10 இயேசு அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தான். அவர் சொன்னால் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கலை யோசித்து பாருங்க. ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நடக்கும் ஆண்டவரே, ஆனால் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்னை எப்படி சரி பண்ணணும் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? ஆசிரியர் சொன்னால் நடக்குமா? மாணவன் சொன்னால் நடக்குமா? ஆசிரியர் சொன்னால் தான் நடக்கும். ஏன்னா ஆசிரியர் மாணவனை காட்டிலும் ஆசிரியருக்கு அதிகாரம் இருக்குது. சரி, இப்போ ஆசிரியர் சொன்னது நடக்குமா? பிரின்ஸ்பால் சொன்னது நடக்குமா? பிரின்ஸ்பால் சொன்னது தான் நடக்கும். ஏன்னா ஆசிரியரை காட்டிலும் பிரின்ஸ்பாலுக்கு அதிக பவர் இருக்குது. பாருங்கள், மாற்றத்தை உண்டு பண்ணுகிற இடத்துல இருக்கிற மனிதர்கள், உயர் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், சரியா, அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. பாருங்கள், மனுஷன் சொன்னதே இப்படி நடக்குன்னா உங்களுடைய என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னார் எல்லாம் நடக்கும். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் நடக்கும். அவர் சொன்னால் நடக்கும். கனசரத்து கடற்கரையில் ஒன்றுமே இல்லாமல் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாமல் ஒரு மீனும் கிடைக்காம வலையை பழுது பார்த்துட்டு இருக்கிற பேதுருவை தேடி இயேசு வந்தார். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆழத்தில் தள்ளி வலையப்படும். அவ்வளோதான். லூக்கா 5:5 ஐயரே, ராம் முழுவதும் வலை போட்ட ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். 2 படகுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அங்கே அற்புதம் நடந்தது. ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது? ஃபஸ்ட் நீங்கள் விசுவாசிங்க, 2வது கீழ்ப்படிங்க. நிச்சயம் அற்புதத்தை நீங்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷங்க சொன்னால் ஒருவேளை அது நடக்காமல் கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னது முழு வேதாகமத்திலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது ஒன்று நடக்காமல் போனதே இல்லை, எல்லாமே நடந்திருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது நடக்கும். அது என் வாழ்க்கையை மாற்றும், அது என் வாழ்க்கையை உயர்த்தும், அது என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உபாகமம் 1:11 அவர் சொன்னபடியே
1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பா. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ சொன்னது இவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. சொன்ன வார்த்தைகள் அப்படியே இவர்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் சொன்னது அப்படியே நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.